இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் 18/5/2025 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53 லக்கணம் ரிஷப லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி அதிகாலை 3:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரம் மாலை 4:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. காரணம் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். மிருகசுரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசுரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:17 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய முயற்சியின் மூலமாக உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பணியிடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுக்குள்ள காணப்படும் திறமைகளை பயன்படுத்தி உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்குங்க. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அக்கம் பக்கத்தினருக்கு இடையே சுமூகமான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிக்கலான வேலைகளையும் சிறப்பாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்தை நல்லபடியாக நடத்தவும் செய்வீங்க. மன இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனைகளும் மனதில் ஏற்படலாம். வியாபாரத்துல போட்டிகளையும் எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இதனால நன்மைகள் தாங்க உண்டாகும். எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். லாபத்தினை முதலீடுகள் செய்வதற்கு பயன்படுத்தவும் செய்வீங்க. பண வருவாயின் காரணமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல திருமண விவாதங்களும் நடைபெறும். உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளும் உண்டாகும். உங்கள் துணையும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சிறுதூர பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரத்துல அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுகமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. தொழில்நுட்ப கருவிகளினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும்.
சில முக்கியமான உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றி கிடைப்பதற்கு உங்களுடைய அணுகுமுறையில யதார்த்தத்துடனும் செயல்படுவதும் நல்லதுதாங்க. இன்று அதீத சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அதனை எப்படி சமாளிப்பது என்று சற்று திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே தங்க இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற அகந்தையான பேச்சுக்களை இன்று கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். சிலருக்கு இதனை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்குங்க. பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு காது வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இது சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக வங்கி லோன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஆதரவினால உற்சாகத்துடனும் உணர்வீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சவாலான வேலைகளையும் விரைந்து முடித்தும் காட்டுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல வேலைகளை எல்லாமே விரைந்து முடிப்பது என்பது சற்று சிரமமாக தங்க இருக்கும். சில தடைகளை நீங்க உடைக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. நல்ல லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல வேலைகளை முடிப்பதுல கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. எதிரிகளுடைய தொல்லைகளும் இருக்கத்தாங்க செய்யும். புதிய வேலைகளை சரியான திட்டமிடுதல்களுடன் தொடங்குவதும் நல்லது. உங்களுடைய வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எல்லா வேலைகளையுமே சரியான நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரம் தொடர்பான வியூகங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. உங்களுடைய பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:17 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க.
வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சமயோஜிதமாக செயல்பட வேண்டியதும் இருக்கும். எதிரிகளுடைய தொல்லைகளும் இருக்க தங்க செய்யும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று உங்களுடைய சக பணியாளர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். தவறுகளை குறைத்துக் கொண்டு சிறப்பாக பணியாற்றுவதும் நல்லது தாங்க. முன்பு செய்த தவறுகளை இப்பொழுது திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை முறையாக பராமரிப்பதும் நல்லது. செலவுகள் தன் கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சற்று பின்தங்கிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். சில தாமதங்களும் நீங்கும். அரசு துறை பணியாளர்கள் அலட்சியமாக மட்டும் நடந்து கொள்ளவும் வேண்டாங்க. உங்களின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சக ஊழியர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்கள்ல கண்டிப்பாக தலையிடவும் வேண்டாம். இப்பொழுது செய்யக்கூடிய கூடுதலான உழைப்புகள் உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு விருத்தியை தருவதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு ஃபுட் பாய்சன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று ஒரு விதமான படபடப்பும் டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். அதீத டென்ஷன்களுக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. அதனை பயனுள்ள வகையில செலவுகள் செய்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில ஏதாவது விரைய செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர் ஒருவருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். தொழில்ல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் குறையும். வணிகத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரங்களும் பெற்றுவிடுவீங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வண்டி வாகன பயன்பாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்து புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பான வியூகங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:17 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது தாங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களை நீங்களே அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே விருப்பமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல எளிதில உணர்ச்சி வசப்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வேலையின் காரணமாக சில நாட்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம்.
சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி காதல்ல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயாரிடத்துல ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். யாருக்கும் என்ற சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல கடினமான உழைப்பிற்கான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல மறைமுகமான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. இன்று வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. எதிரிகள் விலகி சென்றும் விடுவாங்க. மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை அறிந்து மற்றவர்கள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. தொழில்ல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்காலத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். செயல்பாடுகள்ல புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. குழந்தைகளும் பொறுப்படைந்தும் செயல்படுவாங்க. எதிர்மறையான சிந்தனைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. எதிலும் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. சக ஊழியர்களிடத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. இதன் மூலம் நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சுபமான செய்திகளும் வந்து சேரலாம். சுப செலவுகளும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது செலவுகளாக இருந்தாலுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்பறிந்து செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாங்க. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணிகளை முடிப்பதற்கு தகுந்த நேரத்துல நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை சரியான நேரத்துல முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல பரஸ்பர அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால பணிகளை எல்லாமே சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில் துறையில முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். இன்று சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையுங்க. மற்றவர்களுக்காக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாங்க. அதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் வீட்டுல நடைபெறலாம். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. தெளிவாக சிந்திக்கக்கூடிய திறனுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாக தங்க இருக்கும். இன்று வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இதனால திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் பொறுமையினால எதிரிகளை எல்லாமே நீங்க எளிமையாக தோற்கடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய வசதிக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். மனதில இருந்து வந்த கவலைகளும் குறையும். பெற்றோர்களும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல லாபமும் மேம்படும். உயர் அதிகாரிகளிடத்துல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இன்று வேலை பளுவின் காரணமாக உடல் அசதியுடனும் இருப்பீங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றலுடனும் வெற்றியும் பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். உங்களுக்கு என்று ஒரு சிறப்பு அம்சத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. வேலையிடங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் மாறும். பணியாற்றும் முறைகள்ல கவனமாக இருந்தாலே போதுங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சிறந்த முறையில பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று கூடுதலான வேலை பளுவும் இருக்க தங்க செய்யும். ஆனாலும் அதற்கான தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எலக்ட்ரிஷியன், பிளம்பிங், ஒர்க் ஷாப் போன்றவற்றை செய்பவர்களுக்கு இன்று திருப்தியான லாபத்தை பெறக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. மன திருப்தியாகவும் உணர்வீங்க. கட்டிட தொழிலாளர்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். தவணை முறையில வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தவறு செய்பவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதிலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள், உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். சில செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணமும் கைக்கு வந்து சேருங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில தொண்டு நடவடிக்கைகளுக்காக முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக சேவைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வணிகத்துல இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம்.
குடும்பத்தினருக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபார நிமித்தமான முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால இழுபறியான பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே என்ற அன்புடனும் பாசத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. விலகியிருந்த உறவினர்களை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமான பலன்களை தருவதாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறமாடர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. ஆன்மீக செயல்பாடுகளுக்கும் தான தர்மங்களுக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில இருந்து வந்த பதட்டங்களும் நீங்குங்க. வேலையில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுக்கு இடையே உங்களுக்கான முக்கியத்துவத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. உங்களுக்காக சிறிது பணத்தை சேமித்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்கள்ல வலி, முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வெளிநாட்டுல இருந்து சம்பாதித்த பணத்தை வீடு கட்டுவது மற்றும் இடங்கள் வாங்குவது போன்றவற்றில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஊதிய உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினர் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. கிடைக்குமா கிடைக்காதா என்று எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்களை அடைக்கவும் செய்வீங்க. இன்று சுறுசுறுப்புடனும் செயலாற்றவும் செய்வீங்க. புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருக்கடிகளை எல்லாமே தாண்டி வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். பல வகைகளிலுமே இன்று அனுகூலமான நாளாகவும் இருக்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வாழ்க்கை துணையின் முயற்சிக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களுடைய திருமணம் தொடர்பான ஏற்பாடுகள்ல மும்முரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக எதிரிகளாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல தடையாக இருந்த விஷயங்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. யாருக்கும் வாக்குறுதிகள் தரும் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அடமானமாக வைத்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தொழில கிடைத்த லாபத்தினை கையிருப்பாக காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விதண்டாவாதமான பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. நேர்மைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலைகளை எல்லாமே திறமையாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யதார்த்தமான அணுகுமுறையுடன் செயல்படுவதும் நல்லது. குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல முன்கோபத்தினை மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனால கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கையில உள்ள படம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரய செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. புத்திசாலித்தனமாக தொழிலை நடத்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. அதற்கான ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல இருக்கின்ற வில்லங்கங்களை எல்லாமே நீங்க சாமர்த்தியமாக கடந்து வந்து விடுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்க காதலி இடத்துல கோபமாக பேசவும் வேண்டாங்க. கடுமையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். தேவையற்ற விவாதங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். சில நேரங்கள்ல அவ்வப்பொழுது எதையாவது இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. நன்றி மறந்த சொந்த பந்தங்களை இப்பொழுது நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அலுவலகத்துல சில முக்கியமான பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரலாம். உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோருடன் புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையிலையும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். கால்நடைகள் சார்ந்த பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நீண்ட கால கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கவனக்குறைவாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களுடைய வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. கடின உழைப்பின் காரணமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் வேலைகளை எல்லாமே செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகைகள் போன்றவற்றை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்குங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும்.
இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்கும். ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து தேவையான நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு தொடர்பான வேலைகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உற்சாகமாக எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று நண்பர்களின் மூலமாக சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சிலருக்கு விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். மற்றவர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வழிமுறைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை பளுவின் காரணமாக குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். பருவகால நோய்களும் சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில புரிதல்களும் ஏற்படலாம். உயர்கல்வியில இருந்து வந்த ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். பக்தி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய இனிமையான பேச்சுக்களின் மூலம் மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல நம்பிக்கையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கும். திட்டமிட்டபடி பணிகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. விளையாட்டாக பேசி தேவையற்ற வில்லங்கங்களை மட்டும் மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். மனைவி இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இரும்பு போன்ற நிறுவனங்கள்ல வேலை செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சிறு குறு வியாபாரிகள் தன்னிறைவாகவும் உணர்வாங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சாமர்த்தியமாக பேசி புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்தும் விடுவீங்க. பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உங்களுடைய உதவிகளையும் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. என்று குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகமாக ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆன்மீக மற்றும் சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க.
செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டு வியாபாரம் தொடர்பான வேலைகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. மனதுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். சிக்கலான செயல்களையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். என்று விவாதங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. சற்று பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்ட செயல்பாடுகள்ல ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்கும். நடுநிலைமையோடு செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பழகுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். அனுசரணையாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. உறவுல மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவும் செலவும் என்று சமமாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல குடும்ப தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணியாளர்களுடைய சம்பள பாக்கிகளை எல்லாமே தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து கிடைக்காத பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப செலவுகளை எல்லாமே சரி கட்டியும் விடுவீங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அஜீரண கோளாறுகளும் ஏற்படலாம். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றலாம். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்கும் வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜியும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. என்று அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளும் புதிய பொறுப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருந்த சில வேலைகளை இப்பொழுது செய்து முடிக்கவும் செய்வீங்க. பெண்களினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். மாணவர்கள் படிப்பு விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபார நிமித்தமான பயணங்கள் கைகூடியும் வரலாம். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான இலக்குகளும் பிறக்கும். பொருளாதாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரலாம். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றமான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். சகோதரர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறப்பாக வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. தன்னிச்சையாக இயங்கி பணியாற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியுடனும் நட்புடனும் இருப்பீங்க. உங்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சிறந்த முறையில வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற மன வருத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ரிலாக்ஸாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்ததை விட வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். எலக்ட்ரீஷியன், கொத்தனார் மற்றும் பிளம்பிங் வேலைகள் செய்பவர்களுக்கு இப்பொழுது சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாங்க. மற்றவர்களினால மதிக்கவும் படுவீங்க. முக்கிய பிரமுகர் ஒருவருடைய ஆதரவுகளும் இருக்கும். அவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன சில வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். என்று எதிலும் சிந்தித்து முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் இடத்துல எதிர்பார்த்த பணம் கைக்கும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளையும் பெறுவீங்க. குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளவும் படும். உறவினர்களுடைய வருகையினால உற்சாகமும் காணப்படும். பயணங்கள் சார்ந்த எண்ணங்கள் கைகூடியும் வரும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் கைகூடியும் வரும். வியாபார நிமித்தமான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.